பள்ளிவாசல்களை, மஸ்ஜிதுகளை நேசித்தவர்கள் என்ற ஒரு தலைப்பில் தான் சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது சில நபிமார்கள், குறிப்பாக ஒரு நபி பள்ளிவாசல் எழுப்பப்பட வேண்டும், அங்கே ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும், அவரை சுற்றி மாணவர்கள் பாடம் படிக்க வேண்டும், பல தர்பியத்துகளை அவர்கள் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு நபி எதிர்பார்த்து அதற்கான சில காரியங்களை அவங்க பண்ணாங்க. இந்த நபி யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, வைது யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். பைத்துல்லாஹ்வுடைய பைத்துல் ஹராம் கஅபத்துல்லாஹ்வுடைய கட்டி எழுப்புனாங்க. அதோட விட்டுட்டாங்களா? அவங்க அடுத்த ஒரு துவாவும் செஞ்சாங்க, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் முஸ்லீமாக நீ ஆக்கி வைப்பாயா, பிறகு இவர்களுக்கு ஒரு நபியை அனுப்பி வைப்பாயா, பிறகு இவரை இந்த நபியை பாடம் சொல்லிக் கொடுப்பவராக நீ ஆக்கி வைப்பாயா. தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிசிரா இந்த சம்பவத்தை அவங்க சொல்லித்தாங்க. அவங்க வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு என்ன செய்யறான், அந்த பள்ளிவாசலோடு அவங்களுக்கு இருந்த அந்த முஹப்பத்தையும் அந்த நேசத்தையும் அதனால் எது வளர வேண்டும் சமூகத்துல என்ற விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், கோட் பண்ணி காட்டுறான். ஏன் பூமியிலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் இதுதான். அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மஸாஜிதுஹா. சொன்னாங்க, பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான இடம் அப்படின்னா அது என்னதான்? பூமியில இருக்கிற மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி. ஐனல் ஜீரான், என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பானா. அவங்க யாரு? பள்ளிவாசலை கட்டமைத்து அதை நிர்வாகம் செய்தவர்கள். பல சிறப்புகள் பள்ளிவாசலோடு சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ஏதோ போன உடனே அவங்க ஆரம்பிச்சது இதுதான். வீட்டை கட்டினாங்களோ இல்லையோ, இருக்க வீடு இல்லை. அப்போ இவங்க அன்சாரி அவங்களுடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் போய் தங்கி இருக்கிறாங்க. இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கட்டல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல எடுத்தோம்னா எங்க போகுது சிந்தனா? பள்ளி அமைக்கணும், பள்ளியை கட்டணும், இந்த மக்களை தொலை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தாட்டோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மஸ்ஜித் நபவியை கட்டி அமைக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த மஸ்ஜித் நபவியில இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் எங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கோம் பாடம். மூளைக்கு மூளை உட்காந்து பாடம் நடந்துட்டு ஏதோ ஒரு தர்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பணி என்ன? பள்ளிவாசலை கட்டமைச்சு. ஏன் அது சரியா ஆயிடுச்சுன்னா, மக்கள் பள்ளிவாசலோடு தொடர்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா மக்களை ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? வென்று எடுத்துடலாம். பள்ளிவாசலோடு தொடர்பு இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடலாம்? மக்களை வென்று எடுத்துடலாம். பள்ளிவாசலோடு தொடர்பு இல்லைன்னா வென்று எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. பள்ளிக்கான வேலை செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய விஷயமா பார்த்தாங்க. ஒரு முறை ஒரு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்க்குறாங்க. ஒரு செவத்துல ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல எச்சி துப்புனா அப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு வடு தெரியுது. ரசூலுல்லாஹ் அங்க பார்க்குறாங்கிறது யார் பார்க்குறா? ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு? பார்க்குறாரு. உடனே நேரடியாக என்ன செய்யறாரு? இன்ச்சு போய் அதை தன்னுடைய கையால என்ன செய்யறாரு? சுரண்டி எடுக்கிறாரு. எடுத்துட்டு தன்கிட்ட இருந்த ஒரு நறுமண பொருள் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல எவ்வளவு அழகான ஒரு வேலை செய்யறாரு, அற்புதமான ஒரு வேலையை செய்யறாரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டிய செய்திகளை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு வராங்க, வெளியூருக்கோ வெளியே எங்கேயோ போயிட்டு வராங்க. போயிட்டு வந்த உடனே நேர பள்ளிவாசலுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. அப்ப வந்த உடனே கேட்கிறாங்க, அவங்களை எங்க அப்படின்னு. யார்? அபூபக்கரையா, உமரையா, உஸ்மான், அவங்களே யார? அந்த பள்ளியில எப்போதுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, தூத்து பெருக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிற
ஒரு பெண்மணி குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இந்த பெண்மணி ஒன்றும் பெரிய பரம்பரையை சேர்ந்த பெண்மணிலாம் கிடையாது. ஹதீஸ்ல அப்படியே ஒருத்தர் சௌதானே யாரு? சௌதானே யாரு? கருப்பு பெண்மணி, கலர் கருப்பு. ஹதீஸ்ல அப்படியே வருது. சில கேட்கிறான், இங்க அந்த பெண்மணி கொஞ்சம் மாத்த யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே மௌத்தா போயிட்டாங்க, என்ன பண்ணீங்க? அடக்கம் பண்ணிட்டு. அஃபலா குந்தும் ஆதன்துமூனி, எனக்கு நீங்க சொல்லியிருக்க வேண்டாமா அவங்க மௌத்தா போனத அப்படின்னு சில கேட்கிறாங்க. சரி அடக்கம் பண்ணிட்டீங்க, துல்லுனி அலா கப்ரிஹா, இப்ப எந்த இடத்துல அடக்கம் பண்ணீங்களோ அந்த கபரை எனக்கு நீங்க காட்டுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கபரை காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு கண்ணு என்ன செய்றாங்க? தொழுறாங்க. ஃபஸல்லா அலா கப்ரிஹா, அந்த பெண்மணியோட கபர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்க. தொழுதா என்ன கிடைக்கும்? ஒருத்தருக்கு ஜனாஸா தொழ வைக்கிறோம்னா நம்ம அவருக்கு எத்தனை விஷயத்தை கொடுக்குறோம்? அல்லாஹ்ட்ட எத்தனை விஷயம் கேட்கிறோம் அவருக்காண்டி? எத்தனை விஷயம் கேட்கலாம்? 12-13 விஷயம் கேட்கும். ஜனாஸா துவா படிங்க. அதுல அல்லாஹும்ம ஃபிலஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு அப்படி எத்தனை இருக்கும்? 12 துவா சேர்ந்தது அந்த துவா. ஜனாஸா துவால 12-13 விஷயம் இருக்குது. அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் அவர்காண்டி. அப்ப இந்த 13 விஷயத்தையும் அந்த பெண்மணிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையில கேட்கிறாங்க. ஒரு முறை ஒரு ஜனாஸாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்றாங்க. அப்ப பக்கத்துல தொழும்போது ஒரு நபி தோழர் வந்து ஒரு மாதிரி முணுமுணுக்கிறார். என்ன கேட்டவன, இந்த ஜனாஸாவை நான் இருந்திருக்க கூடாது. ஏன்? அந்த துவா அப்படிப்பட்டது. அந்த துவா ரசூலுல்லாஹி செஞ்சிட்டாங்க அப்படின்னா இப்ப வேற ஒண்ணுமே அவருக்கு தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, பேய்ட்டு வந்தவனே யாரை விசாரிக்கிறாங்க? எங்க அந்த பெண்மணி எங்க? ஏன் பெரிய பணியை செஞ்சிட்டாங்களா? இன்னும் இல்ல, பள்ளிவாசலை தூத்து பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருந்த பெண். ஏன்னா அது சின்ன அமல் இல்லை, அது பெரிய அமலாக பார்த்தா அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு அமல். அது அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு அமல். இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க. அப்ப பள்ளிவாசலோடு சேர்ந்திருப்பவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்திட்டே இருக்கிறான். நபிமார்களையும் சரி, அந்த நல்லடியார்களையும் சரி. பல மன்னர்கள்ல சில பேர் கூட எப்படி விரும்பி இருக்கிறாங்கன்னா, பள்ளிவாசலுக்கு வேலை செய்றவனா அப்படின்னு விரும்பி இருக்கிறாங்க. ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் சிலுவை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர். சிலுவை யுத்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் செஞ்ச போர். 100 ஆண்டுகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்த போர் சிலுவை யுத்தம். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்? 100 வருஷம். 1100ல இருந்து 1200 வரைக்கும் 100 வருஷம் யுத்தம் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 12-13 தடவை அந்த யுத்தம் திரும்ப நடந்துச்சு. கடைசியில் முடிவு கொண்டு வந்தது யாரு? ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் தான் முடிவு கொண்டு வந்தாங்க. அவங்க ஒரு முறை சவுதி அரேபியாவுக்கு வராங்க. அந்த காலத்துல சவுதி அரேபியாலாம் கிடையாது. சவுதி கிடையாது, யமன் கிடையாது, கத்தார் கிடையாது, குவைத் கிடையாது, எதுவுமே அபுதாபி எதுவுமே கிடையாது. அன்னைக்கு வேற வேற பேர் இருந்துச்சு. அப்ப அவங்க அன்றைய காலத்துல இருந்த ஒரு இடத்துக்கு வரும்போது அங்கிருந்து ஒருத்தர் சொல்றாரு, அந்த யாரை பார்த்து? ஸலாஹுத்தீன் அய்யூபி அவங்கள பார்த்து சொல்றாரு, அந்த ஹாக்கிமு ஹரமைனி அஷ்ஷரீஃபைன், 2 கண்ணியம் மிகுந்த இடத்தினுடைய ஹாக்கிம், நீதிபதி அப்படி சொல்றாரு. யாரை பார்த்து? ஸலாஹுத்தீன் அவங்கள பார்த்து ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஹாக்கிம்லாம் கிடையாது, அன ஹாதிமு அல் ஹரமைனி அஷ்ஷரீஃபைன், இந்த 2 புனித தலங்களுக்கு வேலை செய்யற பணியாள் நான் அப்படின்னாங்க. முதல்ல அவங்க தான் சொன்னாங்க அந்த வார்த்தையை. குர்ஆன் படிக்கிறோமா இல்லையா? குர்ஆன் படிச்சிருக்கீங்களா? சவுதியில இருந்து வர்ற குர்ஆனை திருப்பி முதல் 2 பக்கத்தை 2 பக்கத்தை திருப்பி பாருங்க. அது கீழே அழகா போட்டுப்பாங்க, ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன் அப்படி போட்டுருப்பாங்க, மன்னர் பேரை போட்டு. இது முதல்ல ஆரம்பிச்சு வச்சது யாரு? ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ். யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய யுத்தத்தை நடத்திருக்கிறாரு, எவ்வளவு பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரரு, எவ்வளவு பெரிய ராஜா. மக்கள் அவரை எவ்வளவு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனா அவர் சிந்தனை எப்படி இருந்துச்சு? பள்ளிவாசலுக்கு வேலை செய்யறோம்னு சொல்லுங்க இல்லையா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான என்ன செஞ்சாங்க, வரலாற்றில் சொன்ன விஷயங்களை பார்க்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம கொஞ்சம் யோசிக்கணும். பள்ளிவாசல் இருக்குது, வாரம் போறோம் சொல்றோம், இதை எவ்வளவு நேசிக்கிறோம் என்பது முக்கியம். நேசம் என்பது வேற தானே.
பள்ளிவாசலுக்கு வாரம் தொழுகிறோம் போறோம் எல்லாம் ஓகே தான். ஆனா இதன் மீது எவ்வளவு நாம் நேசம் வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப மறுமை நாள்ல இஸ்லாம் சொன்னாங்க, சபாஜ் 7 நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான், நிழலே அல்லாத அந்த நாள்ல. அது ஒரு ஆள் யாரு? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்பொழுதுமே பள்ளிவாசல் பள்ளிவாசல் பள்ளிவாசல்ட்டே இருக்கும். அவருடைய தொடர்பு எல்லாம் பள்ளிவாசல். மசாஜா பள்ளிவாசலுக்கு வந்துருவார், ஒரு வேலையா பள்ளிக்கு வந்துருவார், ஒரு பள்ளி விஷயமான ஒரு வேலையா வந்துருவாரு. இப்படி அவருடைய உள்ளம் பள்ளிவாசலை சுத்தி என்ன செய்யும் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படிப்பட்ட ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அரசுடைய நாளை மறுமை நாள்ல 7 நபர்களுக்கு கொடுக்கப்படுகிற நிழலில் ஒரு நிழல்ல என்ன செய்வாங்க? நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மக்களாக நம்மை ஆக்குவான். எனவே பள்ளியில நிறைய வேலைகள் இருக்கு. இப்போ நமக்கு முன்னால் இருக்கிற பெரிய வேலை நம்ம பள்ளி பக்கத்துல இருக்கிற இடத்த நாம வாங்குறது. பள்ளி பக்கத்துல இருக்கிற இடத்த நாம வாங்குறது. ரமலான் 1ல இருந்தே உங்களுக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு சகோதரிகளும் போன வருஷம்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க பெரிய தொகைகளை ஒவ்வொருத்தரும் நீங்களா முன் வந்து கொடுத்தீங்க. கொஞ்சம் இடத்த அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டோம். இதே போன்ற இன்னொரு முயற்சியை நீங்க பண்ணுனீங்கன்னா எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய வீடுல போய் வீட்டினுடைய ஆண்களோடு கலந்துரையாடி குடும்பத்தோடு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒரு பெரிய தொகை ஒவ்வொரு சகோதரிகளும் வழங்கினால் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்தை இன்ஷா அல்லாஹ் நாம வாங்கிடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக, பள்ளியை நேசிக்கக்கூடியவர்களாக, பள்ளியின் காரியங்களில் முன்பந்தியில் நின்று வேலை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை பின்னி ஆக்கி அருள் செய்வானாக. வாஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.